நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தான் அறுவடை பண்ண வந்திருக்கோம். இந்த பச்சை மிளகாலாம் கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அந்த 4 பச்சை மிளகாய் மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம். இன்னும் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளே காற்று பயங்கரமாக விசுவிசுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீதியில் இருக்கிற குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து போடுது. அந்தளவுக்கு குப்பைகள் பயங்கரமாக சேருது. புழுதி காற்றும் பயங்கரமாக அடிக்குதுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது இந்த ஆடி மாதம் காற்று. 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும், அதை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடி நடவு பண்ணி ரொம்ப மாதம் ஆகுது, அதனால தான் அதனுடைய இலைகள்லாம் கொஞ்சம் சின்னதாகிருச்சு. இருந்தாலும் எங்களுக்கு கத்திரிக்காய் இந்த செடியிலேருந்து அறுவடை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. கத்திரிக்காயில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க கத்திரிக்காவை அதிகளவு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நம்ம ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த கத்திரிக்காய் கரைக்க செய்யும். கத்திரிக்காயில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு கத்திரிக்காய் ரொம்பவே நல்லது. சர்க்கரையோட அளவை சமநிலையாக வச்சுக்கும். இந்த கத்திரிக்காவை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கும். இதய நோய் வராமல் தடுக்கும். நம்ம வீட்டு தோட்டத்தில் சின்ன சின்ன காய்கறி செடிகள் நம்ம வச்சு அறுவடை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்ற காய்கறிகள் பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அதிகளவு இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் நிறைய காய்கறிகளை நடவு பண்ணி அறுவடை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 2 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி நாங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். 2 நாளைக்கு ஒரு முறை 1/4 கிலோ 1/2 கிலோ காய் நாங்கள் எடுப்போங்க. இந்த கத்திரிக்காய் செடிக்கு 15 நாளைக்கு ஒரு முறை உரங்கள் ஏதாவது போட்டாலே போதுங்க. மற்றபடி மெயின்டெனன்ஸ்னு எது தேவையில்லை. நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறி குப்பையை வச்சு மக்க வச்சு செடிகளுக்கு பயன்படுத்தினாலே போதுங்க. அந்த உரமே ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த கத்திரிக்காய் செடிக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் மாதிரி ஏதாவது நம்ம உரங்கள் கொடுக்கலாங்க. அதுவுமே காயோட வளர்ச்சியை அதிகப்படுத்தும். பூக்களும் பிஞ்சுகளும் அதிகளவு கொடுக்குங்க. நாங்கள் மாடித்தோட்டம் போடுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசாயனம் இல்லாத காய்கறிகளை அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு தாங்க. இப்போலாம் கடையில் வாங்குகிற காய்கறிகளில் நிறைய ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் போடுறாங்க. இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்க. ரசாயன உரங்கள் அவங்க போட்டால் தான் நிறைய மகசூல் பெற முடியும். அதனால் அவங்க போட தான் செய்வாங்க. அதனால் நம்ம வீட்டு தேவைக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குற காய்கறி செடிக்கு என்னென்ன உரங்கள் போடுறோம்னு நம்மளுக்கு தெரியும். மண்புழு உரம், தொழு உரம், இந்த மாதிரி நல்ல உரங்களை நம்ம போட்டு காய்கறிகளை அறுவடை பண்ணுறோம். இதனால் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. இந்த கத்திரிக்காயை வச்சு சாம்பார் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதை வச்சு குருமாவும் பண்ணலாம், புளிக்குழம்பு வைக்கலாம், கத்திரிக்காய் பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய பண்ணலாங்க. இந்த சீத்தாப்பழத்தை அணில் கடிக்காமல் இருக்கிறதுக்கு கவர் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு 4 சீத்தாப்பழம் காய்ச்சிருக்கு. இப்போ ஒரு 3 சீத்தாப்பழம் நல்லா பழமாயிருச்சு. வாங்க அறுவடை பண்ணிக்கலாம். இந்த சீத்தாப்பழத்தை பாருங்க, நல்லா வெடிச்சு பழமாயிருச்சு. சீத்தாப்பழத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. சீத்தாப்பழத்தில் வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வச்சுக்கும், செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும், இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க, மன அழுத்தத்தை குறைக்கும், மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கும் இந்த வைட்டமின் B6. அதனால் சீத்தாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வருது ரொம்பவே நல்லதுங்க. கண்களுக்கு முக்கியமாக சீத்தாப்பழம் ரொம்பவே நல்லதுங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சீத்தாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வருது ரொம்பவே நல்லது. நம்ம மரத்தில் காய்ச்ச சீத்தாப்பழம் எவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குது பாருங்க. இதுதாங்க நம்ம வீட்டு கனகாமரப்பூ. 2 நாளைக்கு ஒரு முறை எங்களுக்கு பூ பூத்துக்கிட்டே இருக்கும். 3 முழம் பூ கிடச்சிக்கிட்டே இருக்குங்க.